அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஐபவன். நாங்கள் மெகா தொலைக்காட்சியூடாக இன்றைய தினத்திலே தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முக்கிய 2 நாமங்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஐஎம் கடாஃபி பதில் பணிப்பாளர் உடற்கல்வி பிரிவு, அதே போல் எம்எல்ஏ தாஹிர் உடற்கல்வி போதனாசிரியர் தென்கிழக்கு பல்கலைக்கழகம். 2 முக்கியமான பிரமுகர்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற அந்த 2 பிரமுகர்களோடு நாங்கள் நிறைய விஷயங்களை பேச போகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் அந்த 2 பேரிடத்திலையும் எமது நேயர்களுக்காகவும் அதே போல் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள், விளையாட்டோடு தொடர்புடையவர்களுக்கு அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்கப் போகிறது, அது தொடர்பான அனைத்து தகவல்களை நாங்கள் அவர்களிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள போகின்றோம். வாருங்கள், அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐபவன் வணக்கம். மெகா தொலைக்காட்சியினுடைய இந்த நிகழ்வுக்கு இங்கு வருகை தந்த எங்களுடைய மெகா மீடியா யூனிட்டுக்கும் மற்றும் அதன் நிறைவேற்று குழு உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதாக, நிச்சயமாக நாங்கள் சுமார் 25 வருடங்களாக இந்த பல்கலைக்கழகத்தில் விளையாட்டுத்துறையானது உடற்கல்வி பிரிவில் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். சகோதரர் எம்எல்ஏ தாஹிர் அவர்கள் உடற்கல்வி போதனாசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த பிரதேசத்துக்கு மாத்திரமல்ல, இந்த அகில இலங்கை ரீதியாகவும் மற்றும் இந்த சமூகத்துக்கும் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர். நாங்கள் இந்த மெகா தொலைக்காட்சியினருக்கு நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகளை வெளி உலகத்துக்கு கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு இங்கு வருகை தந்தமைக்காக சந்தோஷத்துடன் கூறிக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், தற்போது எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் தமிழ், சிங்கள, முஸ்லீம் மாணவர்கள், மூவினத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறப்பான முறையில் விளையாட்டுத்துறையிலும் தங்களுடைய திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உதைபந்தாட்டு சம்பந்தமாக எங்களுடைய உடற்கல்வி போதனாசிரியர் தாயிர் அவர்கள் சில விளக்கங்களை அளிப்பார்கள். நான் தேங்க்ஸ். என்னுடைய பதிவு பணிப்பாளர் கதாபி அவர்கள் கூறியதை போன்று எமது பல்கலைக்கழகம் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பல்கலைக்கழகங்களுடனும் போட்டி போட்டுக்கொண்டு விளையாட்டுத்துறையில் நாங்கள் பல சிறப்பான முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இவரிடம் நாங்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழக கூடங்களிலான விளையாட்டுப் போட்டிகளில் பெரிய விளையாட்டுகளில் சிலவற்றை முடித்திருக்கின்றோம். மிக விரைவில் இஃப்தார் முடிந்தவுடன் நோன்பு நாளை பிற்பாடு நாளாத்துவதற்கு பல திட்டங்களை தீட்டியிருக்கின்றோம். அந்த வகையில் முடிக்கப்பட்ட கேம்ஸில் குறிப்பாக ஃபுட்பால் மிக அதிகமான வீரர்களில் பால் ஈர்க்கப்பட்டு இம்முறை நடைபெற்ற இந்த ஃபேக்கல்டி ஃபுட்பால் சாம்பியன்ஷிப்பில் இதுவரைக்கும் நடந்திராத அடிப்படையில் நமது பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடம், அதே போன்று 6 ஃபேக்கல்டி இருக்கின்றது. 6 பீடங்களும் பங்கு பற்றியிருந்தாலும் இம்முறை இறுதிப் போட்டிக்கு முகாமைத்துவ பீடமும் கலை கலாச்சார பீடம் பங்கு பற்றி இருந்தாலும் இம்முறை அவர்களுக்கு ஏற்பட்ட வீரர்களின் பற்றாக்குறை காரணமாக இஸ்லாமிக் அரபிக் ஃபேக்கல்டி இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். மிகவும் சுவாரஸ்யமாக இருந்த அந்த போட்டியில் இம்முறை அரபிக் ஃபேக்கல்டி முதல் தடவையாக ஃபுட்பால் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் பிற்பாடு பல போட்டிகளும் மிகவும் ஆக்ரோஷமாக அழகாக சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று கடந்த காலங்களில் நாங்கள் நமது பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான இந்த யூனிவர்சிட்டி கேம்ஸ், இந்த யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப் இரண்டிலும் குறிப்பாக உதைபந்தாட்டத் துறையில் பல சிறப்பான அடைவுகளை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக 2022ஆம் ஆண்டு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் முடிவு செய்த அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கிடையான உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியில் எமது பல்கலைக்கழக மைதானத்தில் நடத்தப்பட்டு அதில் இறுதிப் போட்டி வரை சென்று இறுதிப் போட்டியிலும் எமது உதைபந்தாட்ட அணி சாம்பியனாக தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அனைத்து பல்கலைக்கழக உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியிலும் எமது பல்கலைக்கழக அணி இறுதிப் போட்டியில் சென்று அதிலும்
சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டது. மிக சிறப்பான ஒரு அம்சமாக கருதப்படுகின்றது. இந்த சுற்றுப் போட்டியை வவுனியா பல்கலைக்கழகம் ஒழுங்கு செய்திருந்தது. இந்த அடிப்படையில் இங்கு பல விளையாட்டுகள் இருந்தாலும் நாங்கள் இன்னும் வருகின்ற காலங்களிலும் பல விளையாட்டுகளை உள்ளீர்த்து மிக சிறப்பான ஒரு அடிப்படையிலே பல்கலைக்கழக விளையாட்டுத்துறையை விருத்தி செய்வதற்கு நாங்கள் ஆர்வம் கொண்டு இருக்கின்றோம். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு ரஜரட்ட பல்கலைக்கழகத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டி சிலர் நடைபெற இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் 2028ஆம் ஆண்டு தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு இந்த போட்டிகள் கிடைக்க இருக்கின்றன. அதற்கு முதற்கட்டமாக நாங்கள் இம்முறை இந்த பீடங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டியினை மிகச் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றோம். பல மாணவர்களை நாங்கள் இந்த போட்டிக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக விசேடமாக இந்த வருடம் இந்த நோன்பு பெருநாளின் பின்னர் ஒரு மிக விமர்சையான ஒரு விளையாட்டுப் போட்டியை என்றும் இல்லாதவாறு ஒரு எல்லோருக்கும் ஒரு ஒரு சுவாரஸ்யமானதும் ஒரு விமர்சனமும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விளையாட்டுப் போட்டியை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். முதல் தடவையாக நாங்கள் பல விசேட அம்சங்களை மூவின கலாச்சாரங்களையும் ஒன்று சேர்த்து எங்களுடைய மாணவர்களை பயன்படுத்தி அந்த கலாச்சார நிகழ்வுகளையும் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய பல்கலைக்கழக நிர்வாகம் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தற்போதைய உபவேந்தர், பதிவாளர், நிதியாளர் போன்றோர் மற்றும் எங்களுடைய சக உத்தியோகத்தர்கள் அனைவரும் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் இந்த போட்டியில் சிறந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்து காட்டுவதற்கு இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பல டிவிஷன் ஃபுட்பால் மேட்ச் கூட நாங்கள் ஏற்பாடு செய்ததற்கு இருக்கிறோம். இந்த சமூகத்துக்கு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சேவைகள் எல்லோருக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக 7-a-side ஃபுட்பால் மேட்ச் கிட்டத்தட்ட 50 கழகங்களுக்கு மேலே எடுத்து அந்த போட்டியை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். சகோதரர் தாய் உடக்கழி போதனாசிரியர் அவர்கள் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமன்றி எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டு பிரிவினை நாங்கள் பல சங்கங்களுடன் இணைத்து சங்கங்களூடாகவும் இந்த மாணவர்களுக்கு பல சேவைகளை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அத்துடன் 2028ஆம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்கின்ற சில போட்டியினை இப்போதிருந்தே நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். எவ்வாறு இதனை செய்ய வேண்டும், எவ்வாறு இந்த சமூகத்துக்கு இது வெளிக்கொணர வேண்டும், இந்த பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டுத்துறை எவ்வாறு இந்த சமூகத்துக்கும் ஏனைய இனங்களுக்கும் குறிப்பாக இந்த மூன்றின மக்களும் மூன்றின மாணவர்களும் சிறப்பாக இதனை நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று நண்பர் ராஜி அவர்கள், மெகா டிவி குடும்பத்தினர், தென்கிழக்கு பல்கலைக்கழக விளையாட்டுத்துறையின் பூர்வீகத்தை எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் எங்களது உடற்கல்வி போதனாசிரியராக இருந்த மருவும் MIS ஆரிபின் அவர்கள் காலமானதன் பிற்பாடு அதற்குரிய பொறுப்பு என்னிடம் வந்தது. அதன் பிற்பாடு நாங்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்துடன் இணைந்து பல முக்கியமான போட்டிகளை நடாத்தி இருக்கின்றோம். ஆரம்ப காலங்களில் இருந்த விளையாட்டுகளை விட தற்போது மிக அதிகமான விளையாட்டுகளை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அவர்கள் இருக்கின்ற காலங்களில் மருத்துவம் MIS ஆரிபின் அவர்கள் இருக்கின்ற காலத்தில் மிகவும் அழகான முறையில் வடிவமைத்திருந்தார். அதாவது பல்கலைக்கழக விளையாட்டுத்துறையின் செயற்பாடுகளை அதனைத் தொடர்ந்தே நாங்களும் அதை பின்பற்றி வருகின்றோம். அந்த அடிப்படையில் ஆரம்ப காலங்களில் பல விளையாட்டுகளில் பல வீரர்கள் மிக அதிகமான திறமைகளை வெளிக்காட்டியிருக்கின்றார்கள். அதை ஒட்டியே தற்போது நாங்கள் இன்னும் எந்த அளவுக்கு இந்த பல்கலைக்கழக மாணவர்களை விளையாட்டின்பால் அவர்களுடைய கவனத்தை செலுத்துவதற்கு முடிந்த பங்களிப்புகளை நாங்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்துடன் இணைந்து மேற்கொண்டு வருகின்றோம். நண்பர் அடாபி அவர்கள் கூறியதை போன்று மிக விரைவில் எமது பிராந்தியத்தில் எமது பல்கலைக்கழக மைதானம் சிறப்பான ஒரு மைதானமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை சகலரும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் மிக விரைவாக நாங்கள் அக்கரைப்பது உதயமாந்தாள் லீக், அதே போன்று அம்பாறை மாவட்ட உதயமாந்தாள் லீக்கில் பதியப்பட்ட களங்களை எடுத்து 7-a-side SUSL Soccer 7 என்ற அடிப்படையில் 7-a-side சுற்றுப் போட்டி ஒன்றை நடத்திருக்கின்றோம். அதன் பிற்பாடு 11-a-side
சுற்றுப் போட்டியையும் நாங்கள் இந்த பல்கலைக்கழக மைதானத்தில் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டு வருகின்றோம். இவை இந்த பிராந்தியத்தில் பொதுவாக விளையாட்டுத்துறையை முன்கொண்டு செல்வதற்கு பக்கபலம் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். இத்துடன் நாங்கள் பல விடயங்களை இந்த பல்கலைக்கழக சமூகத்துக்கும் எங்களுடைய பிராந்தியத்தில் உள்ள சமூகங்களுக்கும் நாங்கள் இந்த மெகா டிவி ஊடாக வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பெரிய ஒரு விடயம். இவ்வாறான விடயங்களை இவ்வாறான மெகா டிவி போன்ற சமூக ஊடகங்கள் எங்களுடைய சமூகங்களுக்கு தெளிவுபடுத்துவதன் ஊடாக நிச்சயமாக இந்த பல்கலைக்கழகத்தினுடைய உடற்கல்வி பிரிவின் சேவை மாத்திரமன்று இந்த கற்பித்தல் நடவடிக்கைகளும் வெளிக்கொண்டு செல்லும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. குறிப்பாக இவ்வாறான விடயங்களை ஏற்பாடு செய்து தந்தமைக்காக மெகா டிவி நிர்வாகத்தினருக்கும் அமைப்பினருக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். இஸ்லாம் தொடர்ந்து இவ்வாறான முயற்சிகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். நமது பிராந்தியத்தில் பல சமூக ஊடகங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட சில ஊடகத்துறையினர் மிக விரைவாக நமது சமூகத்தில் உள்ள விடயங்களை முன்கொண்டு வருவதில் மருதமலை மெகா டிவி குடும்பத்தினரும் தங்களுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள். இதுபோன்ற செயற்பாடுகளை இன்னும் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு மோட்டிவேஷனையும் உடற்கல்வியின் சார்பாகவும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் சர்வதேச விளையாட்டு மைதானத்தை போன்ற ஒரு மைதானத்தை கண்டு பிரமித்து போயிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற இந்த நிர்வாகத்தை எப்படியாவது சந்தித்தே ஆக வேண்டும், இவர்களோடு ஒரு சில விடயங்களை நாங்கள் எமது நேயர்களுக்கு வழங்கியாக வேண்டும் என்ற துணைப்பொருளில் நாங்கள் அவர்களிடத்திலே அவர்களை பற்றி இந்த சமூகத்தில் இருக்கின்ற நிகழ்வுகள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அத்தனையுமே மொத்தமாக நாங்கள் எடுத்துவிட்டோம். நேர்களை உங்களுக்கும் நாங்கள் சிறப்பான முறையிலே தந்திருக்கின்றோம். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஐஎம் கடாஃபி பதில் பணிப்பாளர் உடற்கல்வி பிரிவு, அதே போன்று எம்எல்ஏ தாகிர் உடற்கல்வி போதனாசிரியர் தென்கிழக்கு பல்கலைக்கழகம், 2 முதுசம்கள் 2 முத்துக்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விளையாட்டுத்துறையை மேலும் மேலும் அபிவிருத்தி செய்து வளர்த்து வருகின்றார்கள். அவர்களுடைய இந்த வளர்ச்சி தொடர்ந்தும் சர்வதேச மட்டம் வரை கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்திலே இருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் மெகா தொலைக்காட்சிக்காக முகமது ராஜி. மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.